இன்று பிற்பகல் 3 மணிக்கு கூட்டணி கட்சிகளுடன் ஆலோசனை மேற்கொள்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி. பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமாரும் பங்கேற்கிறார். பாஜகவுக்கு தனி பெரும்பான்மை கிடைக்காதால் அதன் கூட்டணி கட்சிகளுக்கு மவுசு. தெலுங்கு தேசம், ஐக்கிய ஜனதா தளம் கட்சிகள் அமைச்சரவையில் முக்கிய இலாக்காக்களை கேட்டு பெற வாய்ப்பு. இந்தியா கூட்டணி ஆலோசனை கூட்டத்திற்காக டெல்லி புறப்பட்டார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். ஆட்சி அமைப்பது தொடர்பாக முக்கிய ஆலோசனை. இந்தியா கூட்டணி கட்சித் தலைவர்கள் டெல்லியில் இன்று ஆலோசனை. ஆட்சி அமைப்பதா, எதிர்க்கட்சி வரிசையில் அமர்வதா என்ற முக்கிய முடிவை எடுக்கின்றனர். 8% வாக்குகளை பெற்றதால் தேர்தல் ஆணையத்தின் அங்கீகாரம் பெறுகிறது நாம் தமிழர் கட்சி. 12 நாடாளுமன்ற தொகுதிகளில் 1 லட்சத்திற்கும் மேல் வாக்குகளை பெற்றுள்ளது. 2 தொகுதிகளிலும் தனிச்சின்னத்தில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற விடுதலை சிறுத்தைகள் கட்சி தேர்தல் ஆணையத்தில் அங்கீகாரம் பெறுகிறது. தமிழ்நாட்டில் 11 தொகுதிகளில் டெபாசிட் இழந்த பாஜக 23 தொகுதிகளில் போட்டியிட்டு 11.24 வாக்குகளை பெற்றது. போட்டியிட்ட 10 தொகுதிகளிலும் தோல்வியை தழுவிய பாமக 4.5 விழுக்காடு வாக்குகளை பெற்றதால் தேர்தல் ஆணையத்தின் அங்கீகாரத்தை பெற முடியவில்லை. மக்களவை சபாநாயகர் பதவிக்கு தெலுங்கு தேசம் மற்றும் ஐக்கிய ஜனதா தளம் கட்சி இடையே கடும் போட்டி. இன்றைய ஆலோசனை கூட்டத்திற்கு பிறகு பாஜகவிடம் பேச இரு கட்சிகளும் திட்டம். தமிழ்நாட்டில் தாமரை மலராது என்பது தேர்தல் முடிவுகள் மூலமாக உறுதியாகி இருப்பதாக கனிமொழி கருத்து. அண்ணாமலை இனியும் பாஜக மாநில தலைவராக தொடர்வது சரியில்லை என்றும் பேட்டி. அவர் அடிக்கடி என்ன பார்த்து ஒரு கேள்வி கேட்பாரு, கனிமொழிக்கு என்ன தகுதி இருக்குன்னு. 2வது முறையாக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பிரதிநிதியாக அவருக்கு பதில் சொல்றேன். அதை கூட, அந்த தகுதியை கூட இல்லாத ஒருவர் பிஜேபியோட தலைவராக இங்கே நீடிப்பது அந்த கட்சிக்கு நிச்சயமாக நல்லதில்லை. பிரதமர் தலைமையில் இன்று காலை 11:30 மணிக்கு கூடுகிறது மத்திய அமைச்சரவை. அமைச்சர்களுக்கு இரவு விருந்து அளிக்கிறார் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு. பாஜக தலைமை அலுவலகத்திற்கு சென்ற பிரதமர் நரேந்திர மோடிக்கு தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு. மோடி மோடி மோடி. தொடர்ந்து 3வது முறையாக வெற்றி பெற்றது வரலாற்று சாதனை என்று நரேந்திர மோடி பெருமிதம். தமிழ்நாடு, புதுச்சேரியில் 40 தொகுதிகளையும் வாரி சுருட்டியது திமுக கூட்டணி. திமுக தலைமை அலுவலகத்தில் உற்சாக கொண்டாட்டம். தனி பெரும்பான்மை இல்லாத நிலைக்கு பாஜக தள்ளப்பட்டிருப்பதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் விமர்சனம். தமிழ்நாட்டில் மோடி எதிர்ப்புக்கான எடுத்துக்காட்டுதான் இந்த வெற்றி என்றும் பேட்டி. 400 இடங்களில் வெற்றி பெறுவோம்னு சொல்லி தங்களுக்கு யாருமே எதிரியா இல்லைன்ற நினைப்புல பாஜக கட்டமைப்பை அமைச்சது ஒரு பிம்பத்தை ஏற்படுத்தினாங்க. ஆட்சி அமைக்கும் தனி பெரும்பான்மைக்கு தேவையான இடங்களை கூட பெற முடியாத அளவுக்கு பாஜக இப்ப தள்ளப்பட்டிருக்கு. ஜனநாயகத்தையும் அரசியல் சாசனத்தையும் காக்க திமுக நடவடிக்கை எடுக்கும். பிரதமர் பதவிக்கு முன்னிறுத்தப்படுவீர்களா என்ற கேள்விக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பதில். நான் ஏற்கனவே இதற்கு பல முறை பதில் சொல்லியிருக்கிறேன். கலைஞர் சொன்னதை தான் நான் திருப்பி சொல்லியிருக்கிறேன். என் உயரம் எனக்கு தெரியும். பெரும்பான்மை கிடைக்காதால் மோடி பதவி விலக வேண்டும். மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி வலியுறுத்தல். பணபலம் மற்றும் பொய் பிரச்சாரம் செய்தவர்களுக்கு சாதகமான மக்களவைத் தேர்தல் முடிவுகள். 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான படிப்பினை கிடைத்திருப்பதாகவும் எடப்பாடி பழனிசாமி அறிக்கை. தமிழ்நாட்டில் மக்களவைத் தேர்தலில் 26.93 விழுக்காடு வாக்குகளை பெற்றது திமுக. அதிமுக 20%, பாஜக 11.24% வாக்குகளும் பெற்றன. நாடு முழுவதும் மக்களவைத் தேர்தலில் பாஜக 36.56% வாக்குகள் பெற்று முதலிடம்.
21.19 விழுக்காடுகளை வாங்கியது காங்கிரஸ் கட்சி. தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்வதற்கு முன்னதாக தற்போது அமைச்சர்களுடன் பிரதமர் நரேந்திர மோடி ஆலோசனை மேற்கொள்கிறார். புதிய அரசு பொறுப்பேற்க வேண்டும் என்றால் அதற்கு முறைப்படி தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்துவிட்டு அதற்கு பிறகு புதிய அமைச்சரவை தொடர்பாக முக்கிய முடிவு எடுக்கப்படும். அதற்கு பிறகு குடியரசுத் தலைவர் அழைப்பு விடுத்து அதற்கான நடைமுறை என்பது தொடங்கும். இந்த நிலையில் இன்று இது தொடர்பாக மிக முக்கியமான ஆலோசனை என்பது டெல்லியில் நடைபெற இருக்கிறது. பிரதமர் நரேந்திர மோடி இதற்கு தலைமை தாங்க இருக்கிறார். விவரங்களுடன் நிகழ்ச்சி சிறப்பு செய்தியாளர் சிஸ்ரா விவரம் என்ன? மக்களவை தேர்தலுடைய வெற்றிக்கு பிறகு அடுத்த கட்டமாக 3வது முறையாக ஆட்சி அமைப்பது குறித்த ஆலோசனையில் பாஜகவானது தீவிரமாக இறங்கியிருக்கும் நிலையில் மத்திய அமைச்சரவை கூட்டமானது இன்னும் சற்று நேரத்தில் டெல்லியில் பிரதமர் தலைமையில் நடைபெற உள்ளது. மிக முக்கியமாக நடைபெற்று முடிந்த அந்த ஒரு மக்களவை தேர்தலுடைய அந்த முடிவுகளானது வெளியாக இருக்கும் நிலையில் அடுத்த கட்டமாக அதிகாரப்பூர்வமாக இன்று இரவு அல்லது நாளைக்குள் ஆட்சி அமைப்பதற்கான ஒரு கோரிக்கையை தேசிய ஜனநாயக கூட்டணியானது முன்வைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில்தான் தன்னுடைய பதவியை அதிகாரப்பூர்வமாக ராஜினாமா செய்வது குறித்த ஒரு ஆலோசனைக்காக இன்று மத்திய அமைச்சரவை கூட்டத்திற்கு பிரதமர் மோடி அழைப்பு விடுத்துள்ளார். அனைத்து அமைச்சர்களும் அதில் பங்கேற்க உள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. தேசிய ஜனநாயக கட்சியினுடைய கூட்டணியினுடைய அடுத்த கட்ட நகர்வுகள் என்ன என்பது மட்டுமல்லாமல் பாஜகவினுடைய மக்களவை தேர்தல் செயல்பாடு குறித்த ஒரு விரிவான ஆலோசனையும் இந்த மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் நடைபெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. காரணம் என்னவென்றால் 13 மத்திய அமைச்சர்கள் இந்த மக்களவை தேர்தலில் தோல்வியை சந்தித்துள்ளதும் மிக முக்கியமாக இந்த சமயத்தில் பார்க்க வேண்டும். ஏன் செயல்பாடுகள் சில மாநிலங்களில் மோசமாக இருந்ததற்கு காரணம் என்பது குறித்த ஒரு விரிவான ஆலோசனையை இன்று நடைபெறவுள்ள அந்த ஆலோசனை கூட்டத்தில் பிரதமர் மோடி முன்வைப்பார் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய அடுத்த கட்ட நகர்வுகள் என்ன என்பது குறித்த ஒரு முக்கிய ஆலோசனையும் இன்று பிற்பகல் நடைபெறவுள்ள கூட்டணி கட்சி தலைவர்களுடனான அந்த ஒரு ஆலோசனை கூட்டத்தில் என்ன மாதிரியான கருத்துக்களை பாஜக சார்பில் முன்வைக்க வேண்டும், அடுத்த கட்ட ஆட்சி அமைப்பதன் பொழுது என்னென்ன நிபந்தனைகளானது விதிக்கப்பட வேண்டும் என்பது குறித்த ஒரு முக்கிய ஆலோசனையும் இன்றைய அந்த கூட்டத்தில் எடுக்கப்படும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. மிக முக்கியமாக இன்று இரவு அனைத்து அமைச்சர்களுக்குமே ஜனாதிபதியினுடைய ஒரு இரவு விருந்தானது ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அதற்கு அந்த நிலையில்தான் தற்பொழுது அடுத்தடுத்த முக்கிய ஆலோசனைகளை பாஜக மட்டுமல்லாமல் கூட்டணி கட்சிகள் மற்றும் இந்தியா கூட்டணி தலைவர்களும் தற்பொழுது டெல்லியில் நடத்துகிறார்கள். அனைத்து 2 தரப்பிலிருந்துமே பல்வேறு தலைவர்கள் டெல்லிக்கு பயணப்பட்டு வரும் இந்த நிலையில் முக்கியமான ஒரு அமைச்சரவை கூட்டமாக இறுதி அமைச்சரவை கூட்டமாக கடந்த ஆட்சியினுடைய ஒரு அமைச்சரவை கூட்டமாக இது பார்க்கப்படுகிறது. பிரதமர் மோடி தலைமையில் இன்னும் சற்று நேரத்தில் அது அவருடைய இல்லத்தில் தொடங்க உள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் டெல்லிக்கு புறப்பட்டிருக்காரு. இந்தியா கூட்டணி கட்சி தலைவர்கள் ஆலோசனையில் அவர் பங்கேற்க இருக்காரு. இந்த ஆலோசனை கூட்டத்துடைய அஜெண்டா என்ன? இந்தியா கூட்டணி கட்சியை பொறுத்தளவில் முதல் கேள்வி அவர்கள் இன்று மிக முக்கியமாக ஆலோசிக்கப் போவது எதிர்கட்சியில் அமைவதா அல்லது மற்ற கூட்டணி கட்சி தலைவர்களோடு பேசி பெரும்பான்மை இருக்கும் பட்சத்தில் ஆட்சி அமைப்பதா என்ற ஒரு கேள்விக்கான ஒரு பதிலைத்தான் அவர்கள் இன்றைய கூட்டத்தில் விவாதிக்க உள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. அதாவது பெரும்பான்மை என்பது எந்த பகுதிக்கும் கிடைக்காத ஒரு நிலையில் தங்களால் நிதிஷ்குமார் மற்றும் தெலுங்கு தேசம் கட்சியினுடைய தலைவர் சந்திரபாபு நாயுடு பேசி அவர்களை தங்கள் கூட்டணிக்கு வர வைக்க முடியுமா என்பது குறித்த ஒரு ஆலோசனையும் இந்தியா கூட்டணி தலைவர்கள் இன்று முன்னெடுக்க உள்ளார்கள். மாலை 6 மணிக்கு காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே இல்லத்தில் இந்த கூட்டணி கட்சிகளுடைய ஆலோசனை என்பது நடைபெற உள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. அனைத்து கட்சிகளுமே மொத்தம் 28 கட்சிகளுடைய தலைவர்கள் இதற்காக டெல்லிக்கு புறப்பட்டுள்ளார்கள். மிக முக்கியமாக இந்த தேர்தலில் உத்தரப்பிரதேச மாநிலத்தினுடைய அந்த வாக்குகள் என்பது பெருவாரியான வாக்குகளை சமாஜ்வாதி கட்சியானது பெற்றுள்ளது. அதனுடைய தாக்கம் என்பது மிக அதிகமாகவே இருக்கிறது. அதன் அடிப்படையில் இந்தியா கூட்டணி அடுத்த கட்ட நகர்வுகள் என்பது எவ்வாறு இருக்க போகிறது என்பது குறித்த ஒரு முடிவை இன்று கூட்டணி கட்சி தலைவர்கள் எடுக்க உள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. காலதாமதப்படுத்தாமல் அடுத்த நகர்வுகளை உடனடியாக எடுக்க வேண்டும் என்ற ஒரு அறிவுறுத்தல் என்பது அனைத்து இந்தியா கூட்டணி தலைவர்களுக்குமே காங்கிரஸ் ஒரு கோரிக்கையாக முன்வைத்திருக்கிறது. அதன் அடிப்படையில் தான் இன்றைய ஒரு விவாதம் ஆலோசனை என்பது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. 2 தரப்புமே யாருக்கு அதிகாரப்பூர்வமாக ஆட்சி அமைப்பதற்கான ஒரு உரிமை உள்ளது என்பது குறித்த ஒரு கேள்விகளும் ஒரு சில நேரம் எழுந்தாலும் இந்த ஒரு அதற்கான ஒரு பதில் என்பது இன்று கிடைத்துவிடும் என்ற ஒரு எதிர்பார்ப்பும் நிலவுகிறது. ஏற்கனவே இந்தியா கூட்டணியை பொறுத்தளவில் சரத்பவார் ஏற்கனவே தெலுங்கு தேசம் கட்சி மற்றும் ஐக்கிய ஜனதா தளம் கட்சியுடைய தலைவர்களை தொலைபேசியில் அழைத்து இந்த கூட்டணி தொடர்பான ஒரு ஆலோசனையை அவர் முன்னெடுத்துள்ளதாகவும் ஏற்கனவே
தகவல் வெளியாகியிருந்த நிலையில் இன்று பீகாரில் இருந்து புறப்படும் ஐக்கிய ஜனதா தளத்தினுடைய தலைவர் பீகார் முதல்வருமான நிதிஷ்குமார், தேஜஸ்வி யாதவும் இருவரும் ஒரே விமானத்தில் டெல்லி அவர்கள் பயணப்பட உள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. இந்த காலகட்டத்தில் இருவரும் ஒன்றாக பயணிப்பது என்பது மிக முக்கியமாக அரசியல் களத்தில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துமா என்ற ஒரு கேள்வியும் தற்பொழுது எழுப்பியுள்ளது. தேவா, சுச்சி, இப்ப பாஜக ஆட்சி அமைக்கணும் அப்படின்னா நிதிஷ்குமார், சந்திரபாபு நாயுடு இந்த இருவருடைய ஆதரவு நிச்சயமாக அவசியம். அவர்கள் ஏதாவது நிபந்தனை விதிக்க வாய்ப்பு இருக்கா, அல்லது அவர்களுக்கு இப்போது முன்வைக்கக்கூடிய ஆஃபர் என்ன? நிச்சயமாக, அதாவது முதற்கட்டமாக பாஜக தரப்பிலிருந்து எந்த ஒரு ஆஃபர், அதாவது அதிகாரப்பூர்வமான ஒரு நிபந்தனைகளோ அல்லது கோரிக்கைகளோ கூட்டணி கட்சி தலைவர்கள் தற்பொழுது வரை முன்வைக்கப்படவில்லை அப்படின்றத நம்ம இந்த நேரத்தில் பார்க்க வேண்டும். ஆனால் அதே சமயம் தெலுங்கு தேசம் கட்சியை பொறுத்தளவில் மத்திய அமைச்சரவையில் கேபினட்டில் இடம், அது மட்டுமல்லாமல் மக்களவை சபாநாயகர் பொறுப்பு என சில நிபந்தனைகளை அவர் பிரதமரிடம் பேசும் பொழுதே தெலுங்கு தேசம் கட்சியினுடைய தலைவர் சந்திரபாபு நாயுடு முன்வைத்ததாக தகவல்களானது வெளியாக இருக்கின்றன. மிக முக்கியமாக இந்த காலகட்டத்தில் மக்களவை சபாநாயகர் மட்டுமல்ல, கேபினட்டில் இடம் என்பதும் மிக முக்கியமாக இந்த கூட்டணி ஆட்சி அமையும் பொழுது மிக மிக முக்கியமான ஒரு பொறுப்புகளாக கருதப்படுகிறது. அதே போல் நிதிஷ்குமாரை பொறுத்தளவில் பீகார் மக்களுடைய நலத்திட்டங்கள், சில நலத்திட்டங்கள் செயல்பாடுகள், அது மட்டுமல்லாமல் அவர்கள் அந்த ஐக்கிய ஜனதா தளம் கட்சியுமே மக்களவை சபாநாயகருடைய அந்த பதவிக்கு ஒரு போட்டியாக இருக்கிறது என்ற ஒரு தகவலும் வெளியாக இருக்கிறது. மத்திய அமைச்சரவையில் இடம் மட்டுமல்லாமல் மாநிலங்களுடைய அந்த நலத்திட்டங்கள் எந்த மாதிரியான திட்டங்களை இந்த சமயத்தில் கேட்டு பெற முடியும் என்பது தொடர்பான ஒரு பல்வேறு ஆலோசனைகளை அந்தந்த கட்சிகள் முன்வைத்து வந்தாலும் இன்றைய அந்த தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய கட்சித் தலைவர்கள் கூட்டத்தில் இது தொடர்பான கோரிக்கைகளை நிச்சயமாக அந்த கூட்டணி கட்சிகள் முன்வைப்பார்கள் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த 3 மணிக்கு நடைபெறவுள்ள அந்த கூட்டத்திற்கு பிறகுதான் அதிகாரப்பூர்வ கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டதா அல்லது தனித்தனியாக நடைபெறவுள்ள ஆலோசனைகளின் பொழுது அவை முன்வைக்கப்படுமா என்ற ஒரு எதிர்பார்ப்பும் தற்பொழுது எழுந்துள்ளது. தேவா, தகவலுக்கு நன்றி சுசித்ரா.